வீட்ல இருக்கவங்க எல்லாரும் ஆம்பளைங்களா இருந்து, நம்ம மட்டும் பொண்ணா இருக்கோம் அப்டின்னா, கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும். என்னோட வீட்ல அப்படிதான்றதுனால, என்ன எல்லாருமே எங்க வீட்ல ரொம்ப ஸ்பெஷலா தான் வந்து பார்த்துப்பாங்க. அவர பத்தி கண்டிப்பா சொல்லணும். எப்பவுமே அவர் என்ன ரொம்ப ஸ்பெஷலா தான் பார்த்துப்பாரு. பசங்களுக்கும் அதே மாரி தான் சொல்லிக் குடுப்பாரு. அதனால தேவேஷ பத்தி சொல்லணும் அப்டின்னா, தேவேஷ் எப்பவுமே என்ன ரொம்ப ஸ்பெஷலா பார்த்துப்பான். ஏதாவது ரொம்ப டயர்டா இருக்கு, ஏதாவது வேலை செய்ய முடியல அப்டின்னா, "நீ உட்காருமா நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லுவான். ஏதாவது ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, "நீ ஏன் இதுக்கெல்லாம் கவலைப்படுற? அதெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆறுதலா பேசுவான். ரொம்ப மெச்சூர்டா நடந்துப்பான். ஸ்ரதன பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரதன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹேப்பியா இருப்பேன். அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, "நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது, இதுல யார் குழந்தை அப்படின்னு எனக்கு அடிக்கடி டவுட் வருது." அப்படின்னு. அது உண்மதான். அவன் கூட இருக்கும்போது நிஜமாவே நான் குழந்தையாவே வந்து மாறிடுவேன். ஏன்னா, என்ன அவன் அவ்வளோ ஹேப்பியா பார்த்துப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க வீட்ல நானு, அம்மா, தங்கச்சின்னு 3 பேரும் பொண்ணுங்க. அப்பா மட்டும் தான் ஆம்பளையா இருந்தாங்க. இப்போ அப்படியே ஆப்போசிட். இதுவுமே ஸ்பெஷலா தான் இருக்கு.